டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாவட்டத்தில் நான் தான் பொறுப்பு அமைச்சர். ஆனால் எனக்கு மரியாதை கொடுக்காம ஒரு அமைச்சருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பொங்கி எழுந்திருக்கிறாங்க. விருதுநகரில் அரசு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குது. சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்தாங்க. இந்த பொறுப்பு அமைச்சர்கள் இந்த மாவட்டத்துக்கு எல்லாமே பொறுப்பு. எம்எல்ஏ வந்தாலும், மாவட்ட செயலர் இருந்தாலும், கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி, ஓகே, அரசு நிகழ்ச்சி நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, இவங்க தான் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு. இவங்க தான் என்ன பண்ணணும், இந்த மாவட்டத்தில் என்னென்ன நடக்குது, என்னென்ன குறைகள், என்னென்ன நிறைகள் அப்படின்றது எல்லாத்தையுமே அரசாங்கத்துக்கு, அதாவது அரசு ரீதியாக அவங்களுக்கு, அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கணும். கட்சி ரீதியாக அவங்க தலைமைக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ கட்சி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இவங்க என்ன பண்ணணும், இந்த மாவட்டத்துக்கு இவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு அமைச்சரை வந்து என்ன பண்ணார், விஜய் அவர்கள் நியமித்தார். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்துக்கு அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா பொறுப்பு அமைச்சர் அப்படின்றதுல எந்த மாற்றம் வருது. சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தான் அவங்களுக்கு பொறுப்பு. ஸோ இந்த மாவட்டத்தில் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணணும், அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதே போல் கட்சி ரீதியாகவே இருந்தாலும் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றதுல எந்த மாற்றம் இல்லை. அது மாதிரி தான் விருதுநகரில் ஒரு அரசு நிகழ்ச்சி, இந்த கிராமிய கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி வந்து என்ன பண்ணுது நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் 2 அமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு போடப்பட்டது. ஒன்று அமைச்சர் கீர்த்தனா, இன்னொன்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் இவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த கூட்டம் நடக்குது. கூட்டத்துக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க, அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் வந்து வந்துடுறாங்க. லேட்டாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வராங்க. வந்து பார்த்த உடனே எல்லாமே ஓகே, ரைட்டு, ஓகே. பின்னாடி பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா பேர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவருடைய பேர் வந்திருக்கு. உடனே இதை பார்த்த ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இங்கே பொறுப்பு அமைச்சர் நான் தான், உங்களுக்கு புரோட்டோகால் விதி தெரியுமா தெரியாதா? புரோட்டோகால் விதி படி இது பண்ணி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். திரும்ப இது மாதிரி நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, இதை நான் வந்து சும்மாலாம் விட மாட்டேன், இதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இவங்களுக்குன்னா, என் பேர் ஏன் ஃபஸ்ட்டு போடலை அப்படின்னு. இப்போ உங்கள் பேர் ஃபஸ்ட்டு போடலைன்றது பிரச்சனையா என்ன அப்படின்னு தெரியல. இங்கே உங்களுக்கு அதிகார மோதல் வருதில்ல. அதாவது நீங்கள் ஆட்சி செய்கிறீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லதாக தான் இருக்கணும், மக்களுக்கு ஏற்றதாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு என் பேர் ஏன்ப்பா ஃபஸ்ட்டு போடலை, இவங்க பேர் ஏன் ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு முற்றுமோதல் போக்கு இருக்குது. ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஏடிக்கு போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. கட்சி ரீதியாகவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் என்ன பண்ணார், ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் கீர்த்தனாவை தவிர்த்துட்டு ஜெகதீஸ்வரி அவர்களை கொண்டு வந்து என்ன பண்ணார், நலத்திட்ட உதவியில் செஞ்சார். அப்போவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில பல என்னை மீறி எதுப்பா இப்படி செய்கிறீங்க அப்படி செய்றீங்க. ஏன்னா தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனா தொகுதி. ஆனால் சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தவிர்க்கப்பட்டு ஜெகதீஸ்வரி அவர்கள் என்ன பண்ணாங்க, கலந்துக்கிறாங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இது எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருக்குள்ள என்ன பண்ணால் போட்டி நடந்தது. இதனிடையில் தான் இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது ஜெகதீஸ்வரி அவர்கள் கேட்குறாங்க, நான் தானே பொறுப்பு அமைச்சர், அப்போ என் பேர் தானே ஃபஸ்ட்டு வரணும், எதுக்கு நீங்கள் அவங்க பேரை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க அதிகாரிகிட்ட. அதிகாரிகளும் சரி மேடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காது, இது நாங்கள் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது போக நிகழ்ச்சி மேடையில் அவங்க பேசுகிறாங்க, தாவேக்காவினர் மேலே வேணும்ட்டே யாராச்சும் என்ன பண்ணுறாங்க, பொய்யான புகார்களை கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி நடக்கக்கூடாது. அதனால் எஸ்பி அவர்களுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நான் அன்பான வேண்டுகோள் கொடுக்குறேன். நீங்கள் யாருனாவது தாவேக்காவினருடைய புகார் யாருன்னா வந்துன்னா அதை உண்மைத்தன்மை விசாரிச்சுட்டு நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நடவடிக்கைலாம் எடுக்க வேணாம்னு சொல்லலை, நடவடிக்கை எடுங்க, ஆனால் அது உண்மைத்தன்மையா அப்படின்றத பார்த்து எடுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம அமைச்சர் மேடத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். மேடம், தாவேக்காவினர் தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோடு என்ன பண்ணுறாங்க, வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போது நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்கிறீங்களா? இல்லை அவங்க கேஸ் இது அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள், உடனடியாக எடுக்காதீங்க, அது உண்மைத்தன்மை என்னன்னு விசாரிச்சுட்டு எடுங்க அப்படின்னு. மேடம், தப்பு செஞ்சவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நாங்கள் நடவடிக்கையில் எடுக்க மாட்டோம், தாவேக்காவினர் பேரை நீங்கள் வந்து கேஸ் கொடுத்தீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணி அவங்க மேலே தப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர விசாரிச்சுட்டு உண்மைத்தன்மையை தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த ஒரு மனநிலைமை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவங்க சொல்கிறதும் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்கணும். ஆனால் இதுவரைக்கும்
தாவேக்காவினர் மேல ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க உண்மைத்தன்மை அறிந்து நீங்க நடவடிக்கை எடுங்க சொல்றீங்க, ஆனா எல்லா எவிடன்ஸும் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்றது நீங்க ஒரு பேச்சா இருக்குது. இதுல இன்னும் ஒரு சில அமைச்சர்களுக்கெல்லாம் நம்மளுடைய துறையில என்னென்ன வேலைகள் இருக்கு, என்னென்ன விவரங்கள் இருக்குது அப்படின்றது கூட ஒரு சிலர் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. அதுக்குள்ளாவே உங்களுக்குள்ள அதிகாரம் மோதல் இருந்துருச்சு. நான் பெருசா நீ பெருசா வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் என்ன பண்றாங்க, அதிகாரத்துல மாறி 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 இது பண்றாங்க. ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா, புரோட்டோகால் விதி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் பொறுப்பு அமைச்சரா இருக்கு, அவங்க மேடையிலே கத்துறாங்க சார். மைக் ஆன்ல இருக்கு. இப்போ நீங்க ஒரு அதிகாரியை பொது மேடையில நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறீங்களே, அது என்ன விஷயத்துக்காக இருக்கு? இது ரொம்ப முக்கியமா? இப்போ யார் அமைச்சர், பொறுப்பு அமைச்சர், யார் பேர் ஃபர்ஸ்ட் வரணும், மக்களுக்கான பணிகளை செஞ்சுட்டு போங்க சார். நீங்கள் ஒரே ஒரு சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இது பல முறை சொல்லியாச்சு, இருந்தாலும் நம்ம பதிவு பண்ணணும், அதுதான் மேட்ரு. இவங்க தான் அமைச்சர், இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியோ ஃபோட்டோ போட்டோ பேரை போட்டோ புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது முதல் ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய மக்கள் பணி நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு போகிறீங்கன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிற பணியே உங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்குது. கடந்த ஆட்சியில் கூட இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னார் தான் முதலமைச்சர், இன்னார் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணல, பதிவு பண்ணலை. அதை முதல்ல ரொம்ப நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. உங்கள் தலைவர் மக்களுக்காக பணி செய்யுங்க, மக்களுக்காக எல்லாமே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைவர் சொன்னால், இல்லை இங்கே யார் பேர் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருக்குள்ளே உங்கள் அதிகாரம் முதல்ல என்ன பண்ணுறீங்க, காட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் விருதுநகர் மாவட்டத்தில் அப்படின்னு இருக்கிறனால அமைச்சர் கீர்த்தனா தான்ப்பா எல்லாருக்குமே அப்படின்றது அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ நான் இவங்களை பீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, முந்தி அடிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்க மக்கள் பணி செய்ய வந்துட்டாங்களா, இல்லை யாருக்கு அதிகாரம் இங்கே இருக்குது அப்படின்றத மக்களிடத்தை வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்ட வந்தாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு வேலைகளை வச்சுக்காதீங்க. நீங்கள் மக்களுக்கான பணிகளை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை அங்கீகரித்து நீங்கள் மக்கள்கிட்ட தெரிய வருவீங்க அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. இதை பற்றின கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.